ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய இல்லம் தேடி இறைவனிலே நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் சென்னைக்கு அருகில் கோவூரில் அமைந்துள்ள சௌந்தராம்பிகை உடனுறை சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இத்திருத்தலம் நவக்கிரகங்களில் ஒன்றான புதனுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் புதன் சரியில்லை எனில் குழப்பம், ஞாபகமறதி மிக்கவராகவும் எதிலும் ஆர்வமில்லாதவராகவும் மந்தபுத்தியோடும் இருப்பார்கள். இத்திருத்தலத்தில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜன் இறைவன் மீது கோவூர் பஞ்சரத்னம் பாடி சிறப்பித்துள்ளார். தேவேந்திரனின் ஐராவதம் எனும் யானை அகழ்ந்து உருவாக்கி நீராடிய ஐராவத தீர்த்தம் சிவகங்கை என அழைக்கப்படுகிறது. கைலாயத்திற்கு ஒப்பான இத்தலத்தின் தலவிருட்சம் மகாவில்வம். இதில் 9, 16, 27 தலங்களை கொண்டதாக உள்ளது. இத்தலத்தில் புதன் ஈசனோடு இணைந்த அம்சமாக காட்சி தருகிறார். அதனால் புதனுக்கு இங்கு தனி சன்னதி இல்லை. மூலவரை வணங்கினாலே போதுமானது. அன்னை காமாட்சி மாங்காடு தலத்தில் செய்த தவத்தால் மூவுலகும் வெம்மையால் கொதித்தது. அந்த கணத்தில் மகாலட்சுமி காமதேனுமாக வந்து இவ்வூரில் தங்கி தேவர்களுக்கு குளிர் நிழலும் அருள் நிழலும் தந்தமையால் இவ்வூரை கோவூர் என அழைத்தனர். இத்திருத்தலம் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியிலே 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. புதன் பரிகாரத்தலமாகிய இத்தலத்திற்கு சமயம் கிடைக்கும்போது சென்று வழிபட்டு அருள்மிகு சௌந்தராம்பிகை உடனுறை சுந்தரேஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.